إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியம் மிகுந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நேரடியார்களே, அல்லாஹ்வின் அன்பும் பேருதவியும் நம்மையெல்லாம் நல்வழிப்படுத்த வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்நாளின் வழி நின்று வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்கள், தாபியீன்கள், தாபியீன்கள் நம் எல்லோர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கு நனவி நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்க ஞானத்தை வழங்குவான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்குறுதிக்கு இணங்க ஜும்ஆவுடைய உரையின் வாயிலாக மார்க்க செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொண்டு இருக்கின்றோம். இந்த நல்ல வேளையில் இங்கே பேசப்படக்கூடிய செய்திகளை பேசுகிற நாளும் கேட்கக்கூடிய நீங்களும் இயல்பாலும் நம்முடைய வாழ்வில் கடைபிடித்து வாழவல் அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு என் உரையை நான் துவங்குகிறேன். அல்லாஹ்வின் நேரடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களை பலகீனமானவராக படைத்திருக்கின்றான். மனிதனுடைய இயல்பு குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 70வது அத்தியாயம் சூரத்துல் மஆரிஜ் என்கின்ற அத்தியாயத்தினுடைய 19, 20 ஆகிய வசனங்கள்ல தொடர்ச்சியாக மனிதனுடைய பலகீனம் குறித்து அல்லாஹ் பேசுகிறான். இன்னல் இன்சான ஃபுலிக ஹலுஆ, மனிதன் பலகீனமானவனாக பதறக்கூடியவனாக படைக்கப்பட்டிருக்கின்றான். இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ, அவனுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டால் பதறுகிறான், திடுக்கிடுகிறான். ஒய்தா மஸ்ஸஹு கைரு மனுஆ, அவனுக்கு ஏதேனும் நன்மை ஏற்பட்டால் அதை தனக்குள்ளேயே தடுத்து வைத்துக் கொள்கிறான் என்பதாக மனிதனுடைய இயல்புகளை குறித்து அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டால், ஏதாவது ஒரு சிரமம் ஏற்பட்டால் பதறக்கூடிய, திடுக்கிடக்கூடிய, பிற மக்களுக்கு மத்தியில் அவனுக்கு ஏற்பட்ட சிரமங்கள் குறித்து புலம்பக்கூடியவனாக மனிதன் இருக்கின்றான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் மனிதனின் இயல்புகளை குறித்து பேசுகிறான். உலகத்தில் எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கையில பல்வேறு சிரமங்கள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக, ஆரோக்கிய கோளாறுகள் ரீதியாக, இப்படி ஏதாவது ஒரு வகையில் மனிதனுக்கு சிரமங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் ஏற்படத்தான் செய்கிறது. இப்படி அவனுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள், கஷ்டங்களின் பொழுது அதை யாரிடத்திலாவது சொல்ல வேண்டும் என்று மனிதன் நினைக்கின்றார். அவனுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட பாரம் அது குறைய வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள சிரமத்தை யாராவது சொல்லணும், யாரிடத்திலாவது அந்த சிரமத்தை இறக்கி வைக்க வேண்டும், அந்த பாரத்தை இறக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லி தனக்குள் ஏற்பட்ட பல்வேறு சிரமங்களை தன்னுடைய உடன் பிறந்தவர்களிடத்திலோ, தன்னுடைய நண்பர்களிடத்திலோ, அல்லது யாரிடத்தில் சொன்னாலுடைய பிரச்சனை தீரும் என்று அவன் நினைக்கின்றானோ அப்படிப்பட்டவரிடத்துல புலம்பக்கூடிய நிலையை பார்க்கிறோம். பொருளாதாரத்தில் சிரமம் ஏற்பட்டு விட்டது, மிகப்பெரிய அளவுல கஷ்டப்பட்டுக் கொண்டு இருக்கின்றேன், எங்க வேலைக்கு போனாலும், எந்த பொருளாதாரம் வீட்டினாலும் என்னுடைய வருமானம் என்று நான் வைக்கக்கூடிய பொருளாதாரம் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இல்லை என்று புலம்புகிறான். அல்லது குடும்பத்தில பல்வேறு சிரமங்கள், என்னதான் உழைத்தாலும் கஷ்டப்பட்டாலும் குடும்பத்தில ஒரே பிரச்சனை ஏற்படுகிறது, குடும்பங்கள் மத்தியில் பிரச்சனை, சண்டை சச்சரவு ஏற்படுகிறது, எனக்கு என்ன தீர்வு என்று புலம்புகிறான். இப்படி
மனித வாழ்க்கையில் அவனுக்கு ஏற்பட்ட ஏதேனும் ஒரு பிரச்சனையை பிறரிடத்திலே சொல்லி புலம்பக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இப்படி புலம்புவதனால் உலகியல் ரீதியாக பல்வேறு நன்மைகள் அவனுக்கு ஏற்படுவதாக மனிதர் வைக்கின்றான். நாம யாரிடத்துல போய் சொன்ன அதுக்கு தீர்வு சொல்லுவாங்க. நமக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைத்த அந்த சந்தர்ப்பத்தை தவறவிட்டதுனால் ஏற்பட்ட அந்த சிரமத்தை யாரிடத்துல சொன்ன அதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கும். எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறது, இன்னொரு வழிமுறைகளை கையாண்டு அந்த பிரச்சனை தீர்ந்து விட்டது என்று ஏதாவது ஒரு தீர்வு சொல்வார் என்று சொல்லி தீர்வை நோக்கி அவனுடைய பிரச்சனையை யாரிடத்திலாவது புலம்ப வேண்டும் என்று சொல்லி புலம்பக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இது மனிதனுடைய யதார்த்தம், மனிதனுடைய இயல்பு நிலை. இப்படி உலகியல் ரீதியாக மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை, கஷ்டங்களை அவன் யாரிடத்திலாவது புலம்பினால் ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும். ஆனால் இதே மனிதன் இந்த உலகத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை விளையாடுது, நிரந்தரமானது, நீட்சியற்றது. மௌத்து வந்துவிட்டால் திரும்ப இந்த உலகத்துக்கு வர முடியாது என்கின்ற அந்த நிரந்தர வாழ்க்கையை நோக்கி மனிதன் செல்கின்ற பொழுது அந்த மறுமை உலகத்திலும் இந்த மனிதன் உலகத்தில் எப்படி உலகியல் ரீதியாக அவனுக்கு ஏற்பட்ட சிரமத்தை பிற இடத்தில் புலம்பினானோ, தீர்வு கேட்டானோ, அதே போன்று அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நின்று இந்த உலகத்தில் அவன் செய்த தவறுகளை நினைத்து அவனுக்கு வழங்கிய கிடைக்கப்பட்ட வாய்ப்புகளை அதை சரியான முறைகளை பயன்படுத்தாமல் அதை தவறிவிட்டதனால் இதையெல்லாம் நினைத்து நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நின்று மனிதன் புலம்புவான். திருமறை குர்ஆன் மறுமையில் இறைவனின் சன்னிதானத்தில் மனிதனுடைய புலம்பல்கள் குறித்து பல்வேறு இடங்கள் அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்துகிறார். மனிதன் இப்படிதான் அல்லாஹ்ட்ட புலம்புவான். எந்த அளவிற்குன்னா அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். ஒலவு தரா இதில் முஜ்ரிமூன், பாவிகள் இருக்கிறார்களே அவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் நாளை மறுமையிலே. நாக்கிசு ரூஸிஹிம் இன்த ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் தலையை தொங்கவிட்டவராக குனிந்த நிலையில் அவன் நிறுத்தப்படுவான். அந்த நேரத்தில் அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் சொல்லுவான், ரப்பனா தபஸர்னா வஸமிஅனா, இறைவா நாங்கள் பார்த்து விட்டோம், நாங்கள் செவிமடுத்து விட்டோம். இந்த உலகத்துல இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்கின்ற பல்வேறு கோரிக்கைகள் உலகத்தில் அவனுக்கு செய்யப்பட்டது. என்னென்ன தவறுகளால் நாளை மறுமையில் எப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்படும் என்பது போன்ற பல்வேறு அறிவுரைகள் உலகத்தில் வழங்கப்பட்டது. உலகத்தில் இந்த மனிதர்கள் கேட்டான், உலகத்தில் இறைவனுடைய பல்வேறு தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களை பார்த்தான். எல்லாம் உலகத்தில் நடந்தாலும் கூட அதை உலகத்தில் சரியான முறைகளை உள்வாங்கி அதன் மூலமாக படிப்படைய பெற வேண்டிய அந்த மனிதன் சரியாக படிப்படைய பெறாமல் மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல குற்றவாளிகளாக நிறுத்தப்படுகின்ற பொழுது தலையை தொங்கவிட்டவராக மனிதன் சொல்வான், ரப்பனா அபஸர்னா வஸமிஅனா ஃபர்ஜினா, இறைவா நாங்கள் பார்த்தோம், நாங்கள் கேட்டு விட்டோம், திரும்ப அனுப்பிவிடு. நாங்கள் சாலிஹன், நாங்கள் நல்லறங்களை செய்து விட்டு வருகிறோம். இன்னா மூக்கினோம், நாங்கள் இந்த விஷயத்துல உறுதியாக இருக்கின்றோம், உறுதியான நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது என்று மனிதன் சொல்லுவான். இந்த புலம்பலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன் 32வது அத்தியாயத்தினுடைய 12வது வசனத்துல சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லுவான், வலவ் ஷினா லஆதைனா குல்ல நஃப்ஸின் ஹுதாஹா, நான் நினைத்திருந்தால் உலகத்தில் எல்லா மனிதருக்கும் ஹிதாயத்தை வழங்கியிருப்பேன். ஹிதாயத்துங்கிறது வேறுங்கிறது நான் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுத்திருப்பேன். உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட இன்னால் படைக்கப்பட்ட எல்லா மனிதருக்கும் நான் நினைத்தால் ஹிதாயத்தை வாங்கியிருப்பேன். உலகின் ஹக்கல் கோயில் என்றாலும் என்னுடைய ஒரு விதி முந்திவிட்டது. நான் எனக்குள்ளே எனக்கு ஒரு விதியை ஏற்படுத்திக் கொண்டேன். சொர்க்கம் நரகம் என்று நான் படைத்திருக்கின்றேன். சொர்க்கத்துக்குரியவர்கள் என்று சிலரை படைத்திருக்கின்றேன், நரகத்துக்குரியவர்கள் என்று சிலரை படைத்திருக்கின்றேன். நரகத்துக்குரியவர்கள் நரகத்திற்கு செல்ல வேண்டுமானால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், அதிகமான மனிதர்கள் பாவிகள் அதிகமான மனிதர்கள், ஜின்களிலிருந்து அதிகமான பாவிகள், இவைகளை நரகத்தில் நான் நிரப்புவேன் என்று என்னுடைய விதி மாத்திரம், என்னுடைய கட்டளை மாத்திரம் முந்திராவிட்டால் எல்லா மனிதனுக்கும் நான் ஹிதாயத்தை கொடுத்து சொர்க்கத்தை வழங்கியிருப்பேன். ஆனா உலகம் என்பது ஒரு சோதனை களம். உலகங்கிறது சோதனை களம். இப்படிப்பட்ட சோதனை காலத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை குறித்த எல்லா விஷயத்திலும் நமக்கு போதனை செய்திருக்கிறார்.
எதுவெல்லாம் மறுமையில் நமக்கு வெற்றியை பெற்று தரும், எதுவெல்லாம் நிரந்தர நேசத்தில் தள்ளும் என்கின்ற பல்வேறு உபதேசங்கள் உலகத்தில் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. அத மனிதன் மறுமையில் என்று சொல்லுவான், இன்னாமூத்தினும் உறுதி வந்து விட்டது, இனிமேல் நாங்கள் தெரிந்து விடுவோம், எங்களை திரும்ப அனுப்பிவிடுகிறது என்று இறைவன் மனிதனுடைய முன்னால், இறைவனுடைய சன்னிதானத்தில் உலகமாந்தர்களுக்கு முன்னால் விசாரணை என்கின்றத்தில் மனிதன் புலம்பினால் அதற்கு ஏதேனும் பயன் இருக்கிறதா? உலகத்தில் அவனுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்காக புலம்புகிறான், ஆலோசனை கேட்கிறான், மனிதர்களுடைய பாரத்தை இழக்க வேண்டும் என்று அணுகுகிறான், கதறுகிறான். அவனுக்கு சில வேலைகளில் தீர்வு கிடைக்கிறது. சில வேலைகள் உலகின் ரீதியாக அவன் உயர்ந்து விட்டவர்களை திரும்ப பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது. மறுமையில் கிடைக்குமா? மரணித்தவன் திரும்ப உலகத்திற்கு வர முடியுமா? எவ்வளவு பெரிய நல்லவனாக இருந்தாலும் வர முடியாது. எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அவனுக்கு சிறிது அவகாசம் கூட நாளை உண்மையில் வழங்கப்படாது என்று திரும்ப திரும்ப பல்வேறு இடங்கள்ல இதை நினைவுபடுத்திக் கொண்டிருக்க, இப்படிப்பட்ட உபதேசங்கள் எல்லாம் கேட்கக்கூடிய நாம் பல்வேறு மார்க்க செய்திகளை கேட்கிறோம். ஜும்மாவுடைய உரைகள் வாயிலாக, உள்ளரங்க நிகழ்ச்சிகள் வாயிலாக, திருமுறை கூட்டங்கள் வாயிலாக, சமூக வலைதளங்கள் வாயிலாக பல்வேறு உபதேசங்கள் நம்முடைய செவிகளுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. நாம் செய்தாட்டு கேட்கக்கூடிய உபதேசத்தை இந்த உலகத்திலேயே சரியான முறையில் உருவாக்கி நம்மை நாமே செம்மைப்படுத்தவில்லை என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய முன்னிலையில் நிறுத்தப்பட்டால் திரும்பவும் ஒரு வாய்ப்பு, ஒரு அவகாசம் ஒரு காலம் நமக்கு வழங்கப்படவே செய்யாது. அல்லாஹ்வுடைய முன்னிலையில் ஏற்படக்கூடிய தலைகுணம் இருக்கிறது, அதற்கு ஈடு கிடையாது. உலகத்துல மனிதன் தான் செய்த தவறை ஒப்புக்கொள்வதற்கு மறுக்கின்றான். பல்வேறு தீமைகளை செய்கிறார், தவறுகளை செய்கிறார். அந்த தவறை மறைப்பதற்கு சமுதாயத்திற்கு முன்னால் வந்துவிடக் கூடாது, நமக்கு கேவலம், நமக்கு இழிவு என்று சொல்லி தான் செய்த தவறை மறைப்பதற்கான பல்வேறு வேலைகளை செய்கிறான். பொருளாதாரம் கிடைத்தவன் பொருளாதாரத்தின் மூலமாக தன்னுடைய தவறுகளை மறைக்கின்றான். அதிகாரம் கிடைத்தவன் அதிகாரத்தின் மூலமாக தன்னுடைய தவறுகளை மறைக்கின்றான். ஏன்? உலகிற்கு இழிவு வந்திருக்கிறாரு. யாருக்கு முன்னாலும் நான் கைகட்டி தலை உணர்ந்து நின்றுவிடக் கூடாது என்று நினைக்கின்றானே. ஆனா அல்லாவுக்கு முன்னால் உலக மாற்றங்கள் எல்லாம் விசாரணை மன்றத்தில் நிறுத்தப்பட்ட அந்த அவையில் ஒரு மனிதன் குற்றவாளி என்று நிறுத்தப்பட்டு அவனுக்கு ஏற்படக்கூடிய தலைமுறை இருக்கிறது. அதற்கு ஈடான இழிவு எதுவுமே கிடையாது. அதனால நபிமார்கள் கூட பயந்தாங்க. ரப்பி லா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், இறைவா உலக மாந்தர்கள் எல்லாம் எழுப்பப்படக்கூடிய அந்த நாளில் என்னை இழிவுபடுத்தி விடாது. அந்த நாளுக்கு நிகரான இழிவே கிடையாது. அந்த நாளுக்கு நிகரான இழிவு இருக்கிற, அதற்கு ஈடான எந்த இழிவும் கிடையாது. நபிமார்கள் பயந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆ, ரப்பி லா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், உலக மாந்தர்கள் எல்லாம் எழுப்பப்படக்கூடிய அந்த நாள் என்னை இழிவுபடுத்தி விடாத இறைவா. அந்த நாள்ல ஏற்படக்கூடிய அந்த இழிவுக்கு ஈடுகளை அப்படிப்பட்ட ஒரு தலைமுறைவோ ஒரு மனிதனுக்கு வந்துவிடக் கூடாது என்று சொல்ல, உலகத்தில் மனிதனுக்கு வழங்கப்பட்ட ஒரே ஒரு சந்தர்ப்பம் உலக வாழ்க்கை. 60 ஆண்டுகளோ 20 ஆண்டுகளோ 40 ஆண்டுகளோ 100 ஆண்டுகளோ நமக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, சித்தின் சபையின் ஆதவனுடைய மகள் என்னுடைய உம்மத்தினுடைய அந்த உலக வாழ்க்கை என்பது 60க்கும் 20க்கும் இடைப்பட்ட காலம். குறுகிய வாழ்நாள் வழங்கப்பட்டிருக்கிறோம். மௌத்து எந்த நேரத்தில் நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட அந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தந்திருப்பது ஒரு சோதனைக்காக, நம்ம எப்படி உலகத்துல செயல்படுகிறோம் என்பதற்காக. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள் என்ன தெரியுமா? வெறுமனே சோதனை அல்லாஹ் நமக்கு கொடுக்காம பல்வேறு உபதேசத்தை அல்லாஹ் நமக்கு செய்யறான். மறுமையில் எல்லாம் ஏற்படும், மறுமையில பாவங்களுடைய நிலை என்னென்ன என்பதெல்லாம் நமக்கு விளக்குகிறானே. அதற்கான காரணம் என்ன? சுதாரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. உலக வாழ்க்கையில ஒரு மனிதன் தவறு செய்து விட்டால் அந்த தவறு உணர்த்தப்படுகின்ற பொழுது உடனே சுதாரித்துக் கொண்டு அதற்காக அல்லாஹ்விடத்தில் கையெழுத்து விட்டால் அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒருவருக்கு மன்னிப்பு இருக்கிறது. யாருக்கு? அவர் செய்த தவறுக்காக அவர் உடனே அந்த தவறை திருந்தி அல்லாஹ்விடத்தில் கையெழுத்துகிறார் என்று சொன்னால் அல்லாஹ் உடனே அவருடைய பாவத்தை மன்னிக்கின்றான். உதைசத்தி தௌபா, ஒருவருக்கு எந்த ஒரு மன்னிப்பும் கிடையாது. இல்லதீன செய்யார், தீமைகளை செய்து கொண்டிருந்தார் இதுவரையிலும் மௌத்து வருகின்ற வரையிலும் செய்ததெல்லாம் தீமை, செய்ததெல்லாம் பாவம். என்ன உபதேசம் செய்தாலும்
அதை ஒரு கால் வாங்கிவிட்டு மறுகால் உதாசீனப்படுத்தி விட்டு சென்றவன். இப்படிப்பட்டவன் அல்லாஹ்வின் வேதனை பார்க்கின்ற பொழுது அவன் கையேந்தினால், புலம்பினால், மண்டாடினால், மன்னிப்பு கேட்டால் ஒரே சக்தி தௌபத்து, அவனுக்கு எந்த ஒரு தௌபாவும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே. மார்க்க உபதேசத்தை செவிமடுக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் எந்த எண்ணம் ஏற்படும் சொன்னா, ஜும்மாண்டா கண்டிப்பா ஒரு மார்க்க பயான் பேசுவாங்க, ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கணும், எல்லாரும் உட்காருவாங்க, நாமளும் உட்காரணும் என்ற ஒரு சடங்கிற்காக கேட்கப்படக்கூடிய விஷயமா இருக்கக்கூடாது. பேசப்படக்கூடிய செய்திகள் எத்தனையோடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது, இபாதத்துகள் குறித்த உபதேசங்கள் எத்தனையோடைய வாழ்க்கையை நான் செயல்படுத்திருக்கின்றேன், சொல்லப்பட்ட தீமைகள் எத்தனையோடைய வாழ்க்கையில் இருக்கிறது, எவ்வளவு வாழ்க்கையில் இருந்து கலைப்பட வேண்டி இருக்கிறது என்பதை மார்க்க உபதேசங்களை கேட்கின்ற பொழுது நம்மை நாமே சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு யார் கேட்கின்றாரோ இவர் உலகத்திலேயே சுதாரித்துக் கொள்வார். மறுமையில் அல்லாஹ் இல்லை. நீங்க பார்க்கிறோம், எந்த ஒரு மார்க்க உபதேசமாக இருந்தாலும் எது ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்கிறதோ, உலகத்தினுடைய அவருடைய பதவி, அந்தஸ்து, மோகம் இதற்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருக்கிறதோ, இப்படிப்பட்ட மார்க்க போதனைகள் அதை செய்வதற்கு எல்லா மனிதனும் முன் வருகிறார். தொழுகையா தொழுது விடுவோம், எந்த பிரச்சனையும் இல்லை. நோன்பா ரமதானை நோன்பு வைத்து விடுவோம். தர்மம் செய்வதா ஏன் தர்மம் இருப்பது 5 or 10 நம்ம தர்மம் செய்து விடுவோம். இதெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லை. பொருளாதாரம் எவ்வாறு திரட்ட வேண்டும் என்று வருகின்ற பொழுது, அதற்கான மார்க்க உபதேசம் நமக்கு செய்யப்படுகின்ற பொழுது, எத்தனை இஸ்லாமியர்கள் இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் பொருள் எழுதுகிறோம், அதில் மார்க்க உபதேசத்தை பொருத்தி பார்த்தோமா? நாம் செய்யக்கூடிய வியாபாரம் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில் இருக்கிறதா? பதவியில் இருப்பவர்கள், தனக்கு ஒரு பதவி இருக்கிறது, பதவியில் இருப்பவர்கள் பதவி அல்லாஹ் கொடுக்கிறார். பதவியை நாடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றார், நாடியவர்களுக்கு அல்லாஹ் பிடுங்கி விடுகிறார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார், குலில்லாஹும்ம மாலிகல் முல்க் துஅத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா. நாடியவர்களுக்கு உலகத்தை உயர்வு கொடுக்கிறார், பதவி கொடுக்கிறார். இந்த பதவியை அனுபவிக்கக்கூடியவர் எவ்வாறு அந்த பதவி காலகட்டத்தில் மார்க்கம் சுண்ணாடிப்பதில் நாம் நடக்கின்றோமா? இன்னைக்கு இஸ்லாமியர்கள் உயர்வான பதவி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய, பொறுப்பு வகிக்கக்கூடிய, நிர்வாக மக்கள் பிரதிநிதியா இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மார்க்கத்தினுடைய போதனைக்கு உட்பட்டு தன்னுடைய பதவியை பயன்படுத்துகிறார்களா? பொருளாதாரம் என்று வருகின்ற பொழுது, பதவி என்று வருகின்ற பொழுது, கண்ணியம் கௌரவம் என்று வருகின்ற பொழுது, அந்த இடத்தில் மார்க்கத்துடைய உபதேசமா நம்முடைய பொருளாதாரமா? மார்க்க உபதேசமா நம்முடைய கௌரவமா? மார்க்க உபதேசமா நம்முடைய பதவியா என்று வருகின்ற பொழுது மனிதன் முக்கியத்துவம் கொடுப்பது அவருடைய பொருளாதாரத்திற்கு. நான் எடுத்து அழைக்கும் சமானம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு காலம் வரும் மனிதன் பொருளீட்டக்கூடிய பொருளாதாரம் அமீனன் ஹலாலி அம்மீனன் ஹராமி, இது ஹலாலா அல்லது ஹராமா என்கின்ற எந்த ஒரு பொருட்படுத்தலும் இல்லாமல், எந்த மார்க்க உபதேசங்களையும் தன்னுடைய வாழ்க்கையை பொருத்தி பார்க்காமல் தனக்கு கிடைக்கிறதெல்லாம் பொருளாதாரம் எது கிடைத்தாலும் பரவாயில்லை என்று எந்த ஒரு பொருட்படுத்தலும் இல்லாமல் பொருளீட்டக்கூடிய மனிதர்கள் வாழக்கூடிய காலங்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னாங்க. இப்படிப்பட்ட உலக மோகத்தில் மூழ்கி திளைத்தவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்படுவார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்த ஒவ்வொரு சிறிய பெரிய விஷயங்கள் அனைத்தும் அவனுடைய செயலத்தில் பதிவு செய்யப்படுகிறது. நாளை மறுமையில அல்லாஹ் ஒரு பலாய் அவனுடைய கையில் கொடுப்பான். நினை படித்துப்பார். ஒவ்வொரு மனிதனுடைய குள்ள இன்சான் அல்சம்னா தாயிரம் ஊஃபி உனக்கு, ஒவ்வொரு மனிதனுடைய கருத்திலும் அவருடைய செயல்கள் தொங்கப்பட்டிருக்கிறது. அதை நாளை மறுபடியும் அல்லாஹ் கரட்டி அவருடைய கரத்தில் கொடுத்து இக்ராய் கிதாபக், நீ உலகத்தில் எவ்வாறு வாழ்ந்தா என்பதை முன்னிலைப்படுத்திப்பார். அதற்கு ஹசீபா, நீ மார்க் பெற்றுக்கொள். உலகத்தில் நீ இவ்வாறு செயல்பட்டாய் என்பதை நீ படித்து பார்த்து நீ மார்க் பெற்றுக்கொள் என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனுடைய செயலும் நாளை மறுமையில் கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கப்படுகின்ற பொழுது கொடுக்கப்படக்கூடிய விதத்திலேயே யார் பாவி யார் நல்லவர் என்பதை அல்லாஹ் அடையாளப்படுத்தி விடுவார்கள். யாருடைய வலது கரத்தில் அவருடைய செயல்கள் கொடுக்கப்படுகிறதோ
என்னுடைய செயலர் இதோ கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாருங்கள் படித்து பாருங்கள் என்று மகிழ்ச்சியோடு எல்லோரையும் அழைப்பான். அதுபோன்று யாருடைய செயலுடைய இடது கையில் கொடுக்கப்படுகிறதோ, இடது கையில் வாங்கிய மாத்திரத்தில் அவன் புலம்புவான். எப்போது யாரை தனி லம்மூத்த கிதாபியா, இந்த வேலை எனக்கு தரப்படாமல் இருக்க வேண்டுமே, உணவு அதிகமாக ஹிசாபியா, என்னுடைய விசாரணை எவ்வாறு இருக்க போகிறது என்று தெரியவில்லையே, யாரை தகா காலத்தில் காமியா, நான் மௌத்தான உடனே அத்தோடு என்னுடைய வாழ்க்கையை முடிந்திருக்க கூடாதா? நீங்க நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம், கண்ணை முடிந்து விட்டா, கண்ணை மூடிவிட்டா கதை முடிந்து விட்டது. அது உள்ள மறுமை வாழ்க்கை. மறுமையை நம்பாதவர்கள் என்று அப்படி வாழலாம். மௌத்தாட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு, உலக வாழ்க்கைத்தான் வாழ்க்கை என்று நம்பக்கூடியவர்கள் வேண்டுமானால் கண்ணை மூடிவிட்டால் கதை முடிந்து விட்டது என்று நினைக்கலாம். ஆனா இஸ்லாமிய வாழ்க்கை அப்படி அல்ல, மார்க்கம் சொல்லக்கூடிய வாழ்க்கை அப்படி அல்ல. ஒரு மனிதன் கண்ணை மூடிய பிறகுதான் அவருடைய வாழ்க்கையை துவங்குகிறது. அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையில இடது கையில் செயலற்ற வாழ்க்கைய அந்த மனிதன் புலம்புவான். யாரைந்தகா காலத்தில் காவியா, நான் மூத்தாவுடைய வாழ்க்கையை எப்படி புரிந்திருக்க கூடாதா, என்னை ஏன் நல்லா இருக்கிறான், எனக்கு இதோ விசாரணை இருக்கிறது, என்ன ஆக போகிறேன் என்று புலம்புவான். நீ மாடியா, நான் உலகத்தில் சேர்த்த செல்வம் எல்லாம் எனக்கு பயன் தரவில்லையே. காசு கூட வரும்பொழுது மார்க்கத்தை பார்க்கலையே, ஹலால் ஹராம பார்க்கலையே, இது வட்டி அல்லவா, இது நிரந்தர நரகத்துக்குரிய செயல் அல்லவா என்றெல்லாம் பார்க்கவில்லையே. நீங்க எத்தனை பேர் வியாபாரம் செய்யக்கூடியவங்க மார்க்கம் தடுத்தவைகளை கடைகள்ல வியாபாரம் செய்யாத இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் பார்க்க முடியாது? இஸ்லாம் தடுத்த பொருட்கள், போதைப் பொருட்கள் போன்றவை, வீடு சிகரெட்டு போன்றவை, இது ஈட்டக்கூடிய வருமானம், இது ஹலாலா? காரணம் சொல்லுவோம், வீடு வாங்க வர்றவன் அது பீடி வாங்குற சாக்கில ஒரு வாழைப்பழம் வாங்குவாங்க. என்னுடைய மற்ற பொருட்கள் விற்பனை ஆகணும்னா இதெல்லாம் வச்சாதான் விற்பனை ஆகும் அப்படின்னு காரணம் சொல்றோமா இல்லையா? பொய் பேச வியாபாரம் செய்கிறோமே. இன்னைக்கு எத்தனையோ ரியல் எஸ்டேட் சொல்லி தொழில் பண்ணக்கூடியவங்க, நம்ம எல்லோரையும் தவறு சொல்ல வரல, நியாயமாக நேரடியாக நடக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பெரும்பான்மையானவர்கள் ஒரு இடத்தை விற்கிறாங்க, ஒரு ஆட்டை வந்து வாங்கி விற்கிறாரு, ஒரு ஆட்டை கொடுக்கிறாரு, இரண்டு பக்கமும் சம்பாத்தியம் செய்யலாம். நாம செய்யக்கூடிய அந்த தொழில் வெளிப்படையாக இருந்தால், அதில் உள்ள உண்மைத்தன்மை வெளிப்படுத்தப்பட்டிருந்தால் எந்த தவறும் இல்லை. 100% அப்படி நடக்கிறதா? இங்க வாழ்க்கிறவற்ற ஒரு வேலையை சொல்ற, இந்த இடம் போகவே செய்யாது பாய், நீ யாத்தினாலும் கேட்டு பாருங்க, இந்த ரேட்டை தவிர எங்கேயும் போகாது, நான் தான் உங்களுக்கு 50 கூட சொல்றேன் அப்படின்னு அந்த ஒரு பொய்ய சொல்றது. அது யார் இடத்துல விற்கிறாரோ இந்த ரேட்டு தவிர இந்த மாதிரியான இடத்துல மீன் இடத்துல இந்த மாதிரி கிடைக்காம விற்கிறது. மறுமையில சொல்லுவான், மகன அண்ணி மாலியா, உலகத்துல எந்த ஒரு பொறுப்படுத்தலும் இல்லாமல் அலாராம பார்க்காம இது அடுத்தவர்களுடைய காசாட்டு போய் பேசுறோமே, சுரண்டினோமே, எனக்கு கை கொடுக்கவில்லை என்று மனிதன் புலம்புவான். மகன அண்ணி மாலியா ஹலக அண்ணி சுல்தானியா, என்னுடைய பதவி அந்தஸ்து எல்லாம் அழிந்து போய்விட்டது. பதவி மமதையில நான் தெரிந்தேன், யாரையும் நேரிட்டு பார்க்கவில்லை. அப்படி சில ஆட்கள் இருக்கிறாங்க, பதவி வந்துருச்சுன்னு வைங்கிற அவங்க கண்ணுக்கு யாருமே தெரியாது, நியாயம்லாம் தெரியவே செய்யாது. கட்சி பதவி அடுத்தடுத்த உயர்வு அது மட்டுமே எனக்கு இலக்காக இருக்குமே தவிர நாம செய்யறது சரியா தவறா, மார்க்கெட் உட்பட்டதா இல்லையா, மறுமையில் விளைவு ஏற்படுத்தக்கூடியதா, நன்மை பெற்று தரக்கூடியதா, எதுவுமே பார்க்க மாட்டார். ஏன்? இதுக்கு அடுத்தடுத்த நிலையில நம்ம உயர்ந்துகிட்டே இருக்கணுங்க மட்டும்தான் அவனுடைய இலக்காக இருக்கும். சொல்லுவான், ஹலக்காணி சுல்தானியா, மக்களை எல்லாம் நான் வந்து அடக்குமுறை, நான் வந்து மக்கள் பிரதிநிதியாக இருந்து ஒரு பெரிய அந்தஸ்து பதவியில் இருந்தேன், என் பதவி என்னுடைய செல்வாக்கு நான் சம்பாதித்த பணம் எதுவுமே எனக்கு பயன்படவில்லை. அல்லாஹ் சொல்லுவான், பிடித்து தள்ளுங்கள் இவனை நரகத்தில், சும்மா ஜஹீம சொல்லும் சும்பி சில்சிலத்தின் 70 முறம் சங்கதியாலும் பிழைக்கப்பட்டு நாளை மறுமையில் நரகத்தில் தள்ளப்படுவார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக வாழ்க்கையில பொருளாதாரம், பதவி, அந்தஸ்து என்று வருகின்ற பொழுது மறுமையை மறந்து மார்க்க உபதேசங்கள் எல்லாம் புறக்கணித்து உலக வாழ்க்கையினால் வாழ்க்கை என்று வாழ்ந்து விட்ட ஒரு மனிதனுடைய வறுமையின் புலம்பல் குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறார்.
நாம் எப்படி இருக்கிற நம்முடைய நிலை என்ன? அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில சிலர்களுடைய புலம்பல் குறித்து சொல்கின்ற பொழுது சிலர்கள் வருவார், வழிகட்டவர்களோட தொடர்பை வைத்தவர்கள். வழிகேட்ட இருக்கிறான், வழிகேட்டுல ஒரு வழிகேட்ட நேர் வழியும் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்றான். இவருடைய துவாரண இவருடைய அந்த அரபி புலமை இதையெல்லாம் பார்த்து இவங்க சொல்றது சரியா இருக்குன்னு சொல்லி வழிகேட்டை வேறு வழியாக நம்பி வழிகேடர்களுடைய பின்னால போய் இவங்க சொன்னா கரெக்டா இருக்கும் என்று நினைத்து கண்மூடித்தனமாக மார்க்கத்தை பின்பற்றி உலகத்தில் வாழ்ந்தவர்களுடைய மறுமை நிலை குறித்து எல்லாம் பேசுகிறார். அநியாயக்காரன் அவருடைய கரத்தை கருத்தவனாக சொல்லுவான். எப்போது யாரைத்தனை எனக்கு வந்த பேசியதனை இத்தகத்தமாக சொல்லி சமையலாம். தூதர் வழியில் நாம் வாழ்ந்திருக்க வேண்டாமா? தூதர் வழி நபி வழி என்றெல்லாம் பேசப்பட்டது. உதாசீனப்படுத்தினோமே. எங்களுக்கு தெரியாத நபி வழியா? எங்கள் இமாமுக்கு தெரியாத நபி வழியா? எங்க ஆலிமுக்கு தெரியாத நபி வழியா? எங்க நேற்று முந்தா நேற்று நபி வழியை பத்தி நீங்கள் பேச எப்படி நாங்கள் கேட்க முடியும் என்றெல்லாம் மார்க்கத்தினுடைய போதனைகளை உபதேசங்களை உதாசீனப்படுத்தி மார்க்கத்தின் அளவுகோலாக ஆலிம்களையும் அவருடைய துவாரணைகளையும் அவர்களுடைய அரபி புலமை மட்டுமே நம்பி வாழ்ந்து வணிகத்தவர்களுடைய வணிகத்தை நாளை மறுபடியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பட்டவத்திரமாக வெளிப்படுத்த சொல்லுவார். யானை தன் இத்தகத்த மஹர்ரசூலி சபீலா, தூதர் வழி வாழ்ந்திருக்க வேண்டாமா? யானை சொல்லுவார். திரும்ப அவங்க அந்த வழியில் சொல்லுவார், யானை தனி லம்மத்தகது சுலான கரீனா, இவரோடு நான் சேராம இருந்திருக்கிறேன். யாராவது வழி விட்டு போனாரோ அப்படிப்பட்ட வணிகத்தவனை பார்த்து சொல்லுவான், லம்மத்தகது சுலான கரீனா, இந்த மனிதனை நான் ஏன் நண்பனாக தேர்வு செய்தேன் என்று வழியெடுத்து விட்டானே என்பதாக நாளை மறுமையில் புலம்புவான். இப்படிப்பட்ட புலம்பல்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்துல சொல்லி காட்டுறான. உலகியல் ரீதியான புலம்பல் இருக்கிற அதற்கு கூட தீர்வு கிடைக்கும். தீர்வு கிடைக்காவிட்டால் குறைந்தபட்சம் அடுத்தவரிடத்திலே சொல்லிவிட்டோம் என்கின்ற மன ஆறுதலாக கிடைக்கும். மறுமை ரீதியான புலம்பல் இருக்கிறது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்படும் பொழுது நம்முடைய உலக வாழ்க்கையினுடைய தரம் குறித்து நான் செய்துவிட்ட தீமைகள் குறித்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நான் புலம்பினால் அதற்கு ஏதேனும் அர்த்தம் இருக்கிறதா? வேறு வாய்ப்பு வழங்கப்படுமா? எந்த ஒரு வாய்ப்புமே வழங்கப்படாது. எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல இதுபோன்ற பாவிகளுடைய புலம்பல்களை எடுத்து சொல்வதற்கான காரணம் நாமளும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்துடக்கூடாது, நாமளும் அப்படிப்பட்ட புலம்பல்வாதியாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக சொல்கிறார். எனவே இதுபோன்ற போதனைகளை சரியான முறையில் உள்வாங்கி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டித்தந்த அடிப்படையில் இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக வல்ல இறைவர் உங்களை முன்னே மாற்றி அருள்புரிவாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் நேரடியார்களே, நாம் பின்பற்றக்கூடிய இஸ்லாம் என்கின்ற வாழ்க்கை நெறி உலகத்தில் உள்ள இன்ன பிற கொள்கை சித்தாந்தங்களை விட இன்ன பிற மதங்களை விட பல்வேறு வகையில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறி. இந்த வாழ்க்கை நெறியை ஏற்று கடைபிடிக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்வின் உயர்வான லட்சியமாக எது இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திற்கு பிறகுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நிலையான வாழ்க்கை. அதில் நாம் ஈரேற்றம் அடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரே இலக்காக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஈரேற்றம், அப்படிப்பட்ட வெற்றி நமக்கு கிடைக்கணும்னா அந்த வெற்றிக்கான வழியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனுடைய பல்வேறு இடங்கள்ல சொல்கின்ற பொழுது அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறலாம். வெற்றிக்கான வழிமுறை அல்லாஹ் சொல்லும் பொழுது குர்ஆனை கட்டுப்படுங்க, ஹதீஸை கட்டுப்படுங்க. அல்லாஹ் சொன்னவரை நடங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னவரை நடங்கள். இதுதான் மறுமை வெற்றிக்கான அடிப்படை என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டிவிட்டு இதற்கு மாற்றமாக நடந்தவர்கள் நாளை மறுமையில் புறம்புகின்ற பொழுது அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவரும் நான்மேற்கும் மனிதன் புலம்புவார், ரப்பனா அக்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் கைரல் லதீ குன்னா நஅமல், இறைவா இந்த வேதனையில் இருந்து வெளியாக்கிவிடு, நாங்கள் செய்யாமல் விட்டுவிட்ட நல்லறங்களை எல்லாம் செய்து விடுகிறோம் என்று புலம்பும் பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. அவனும் நான்மேற்கும் அந்த அவகாசத்தை உலகத்திலே அவனுக்கு தரவில்லையா? மா எதற்க உபதேசம் செய்யக்கூடிய போதனையாளர்கள் வரவில்லையா? எச்சரிக்கை செய்யக்கூடிய நபிமார்கள் வரவில்லையா?
அப்படித்தான் அல்லாஹ் கேட்பானே தவிர, மகான்கள் வந்தார்களே, வலிமார்கள் வந்தாங்களே, அவங்க சொல்ல நீயும் கேட்கல அப்படி கேட்க மாட்டாங்க. குர்ஆனுடைய போதனைகளுக்கு வந்தது, தூதர்கள் வந்தார்களே, அவர்கள் எச்சரிக்கை செய்யவில்லையா? அந்த எச்சரிக்கைகளை உள்வாங்கிக் கொண்டு உன்னை சீர்படுத்திக் கொள்வதற்கான பல்வேறு சந்தர்ப்பங்கள் உலகத்தில் உனக்கு வழங்கப்பட்டது. அதையெல்லாம் நீ சரியாக பயன்படுத்தாமல் இப்படி கடந்து புலம்பக்கூடிய உனக்கு அல்லாஹ் சொல்லுவார், இந்த வேதனையை அனுபவங்கள் சமாளி பாலிமீனின் நசீர், அநியாயக்காரனுக்கு எந்த உதவியாளன் இன்றைய தினத்தில் இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே குர்ஆன் சுன்னா குர்ஆன் சுன்னா குர்ஆன் சுன்னா என்று பல்வேறு இடங்கள்ல தொடர்ச்சியாக 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பிரச்சாரத்தை நாம் செய்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் பலர்களும் ஒரு சில விஷயங்கள் தங்களுக்கு சாதகமா இருக்கிறதுல குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகிறார்கள். பல விஷயங்களில் இந்த மார்க்கத்தினுடைய போதனைகள், குர்ஆனுடைய நபிகளாருடைய போதனைகள் புறக்கணித்து வாழக்கூடியவர்களாகத்தான் இந்த சமுதாயத்தில் பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட நிலையிலிருந்து நாம் மாற வேண்டும். மரணம் என்பது எந்த நிமிடத்தில் நமக்கு சம்பவிக்கும் என்று அல்லாஹ்விடத்தில் யாருக்கும் தெரியாது. எனவே அப்படிப்பட்ட இந்த அற்பமான இந்த உலக வாழ்க்கையில நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நேரங்களை இபாதத்தை செய்வதற்கும், வணக்க வழிபாடுகள் செய்வதற்கும், செய்துவிட்ட தவறுக்காக மன்னிப்பு கேட்பதற்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்ந்து வளர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக இறைவன்